தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்பொழுது அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட கேட்கலாம். அரவிந்தன் வணக்கம், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிவா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் பிபிஎஸ் டென்டல் கிளினிக் என்னும் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த 8 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த பல் மருத்துவமனையில் பல் மருத்துவராக இருக்கக்கூடிய அறிவரசன் என்பவர் இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த பொழுது இந்த சிகிச்சை பெற்ற 8 பேர் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகி கடந்த 6 மாதத்திற்குள் இருந்த நிலையில் இது குறித்து தமிழ்நாடு பொது சுகாதார துறை மற்றும் வேலூர் சிஎம்சி ஆகிய மருத்துவக் குழுவினர் இந்த பல் மருத்துவமனையில் ஆய்வு செய்த போது இந்த பல் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட மருந்து மற்றும் கருவியை தூய்மைப்படுத்தாமலேயே மற்றொரு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து 8 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த 8 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேரில் குறிப்பிடத்தக்க இந்திராணி என்பவரது மகன் இது குறித்து பலமுறை மருத்துவமனை முன் போராட்டத்திலும் இது குறித்து காவலர் மற்றும் மருத்துவ அலுவலகம் புகார் அளித்த நிலையில் இந்த 8 பேர் உயிரிழந்த சம்பவம் நேற்று அறிக்கையாக வெளியான நிலையில் இது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் தற்பொழுது இந்த பல் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தவறான சிகிச்சை அளித்த பல் மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்தன்.